இவர் போய் தாவேகாவில் இணைந்தவுடன் பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிறது, கூட்டாக சேர்ந்து அவர்கள் ஏதோ சதி செய்கிறார்கள் என்பதற்கு நான் கேள்விப்பட்ட உரை, முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் போய் தன்னுடைய புகாரை அவர்களிடத்தில் கொடுக்கிறார்கள். அவர்கள் வெளியிலே அமர்ந்தவுடன் அதிமுகவை கூப்பிட்டு பேசியதாகவும், அதன் பிறகு அதிமுக திமுக ஒன்றாக இணைந்து டீ பார்ட்டி நடத்தியதாகவும், அந்த கோபம் தான் இந்த ஆட்சியை கவுத்துன்ற ஒரு நோக்கம் அவர்களிடத்தில் இருக்கு. இது வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின கதை தான் இது. விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்த 48 மணி நேரத்தில் சிபிஐ அந்த குட்கா வழக்கை கையிலே எடுக்கிறது. ஆகவே இந்த மாறுபட்ட கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு சாதகமாக அமையும் என்பதற்காக இதை கையிலே எடுத்து பெரிய ஆயுதமாக இதிலே தாவேகா ஆட்சியை வீழ்த்த முடியுமா? மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலியமாக ஒரு காஷன் பண்றாங்க. தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள். ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா பிஜேபியினுடைய பின்னாலே போய் நின்று விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். மறுக்க முடியாத உண்மை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தொடர்ச்சியா தாவேகா மேல திமுக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸாவே மாறிட்டு இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த குதிரை பேரம் விஷயம், செந்தில் பாலாஜியினுடைய தலைமறைவு. இதை ஒட்டி கரூர் ரிலேட்டபிளா விஜய் அவர்கள் வர இருக்கக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி 11ஆம் தேதி கரூருக்கு போறாங்க. சாட்சிகளை விஜய் அவர்கள் பார்க்கும்போது ரொம்ப சிபிஐ கண்காணிக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தோட பேசும்போது சாட்சிகளை கலைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு சாட்சிகளே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரையும் திமுக நீதிமன்றத்திட்ட வச்சிருக்காங்க. இப்போ இந்த இரு சம்பவம் தான் பெரிய லெவலுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. முதல்ல இப்போ இந்த குதிரை பேரம், செந்தில் பாலாஜியினுடைய தலைமறைவு, அவர் எங்கே தான் இருக்காரு? இப்போ அவர் வெளியில் வந்தால் என்ன விஷயமா இருக்கும்? ஏன்னா அவர் தொடர்ச்சியாக முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருக்காரு கோர்ட்டில். அந்த முன்ஜாமீனையும் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார் இது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக இருப்பதை கடுகளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது உங்கள்கிட்ட அந்த கோபத்தை குறித்து யாராவது பேசுனாங்களா? ஏன்னா திமுகவிலேயும் நண்பர்கள் இருக்காங்கல்ல உங்களுக்கு. நிறைய பேர் பேசியிருக்காங்க, கடும் கோபத்தில் பேசியிருக்காங்க. நான் மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு ஆதரவாக பேசுவதை கூட, அண்ணா நீங்கள்லாம் ஆதரவாக பேசுகிறீங்களே, நான் கூட கேட்டவர் கூட ஒருத்தர் உண்டு. விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறத நீங்கள்லாம் பேசுகிறத நாங்கள்லாம் எதிர்பார்க்கலன்ற அளவுக்கு இருக்குது. ஃபோன்லேயே சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கோம், அதனால் பேசி தான் ஆகும். இப்போ குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. இந்த ஆட்சி, அந்த கோபம் தான் இந்த ஆட்சியை கவுத்துன்ற ஒரு நோக்கம் அவர்களிடத்தில் இருக்கு. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. இது வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின கதை தான் இது. தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்பார்கள். திரு விஜய் அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எப்பவுமே இருக்கணும். அரசியல் வாழ்க்கையிலையா தனிப்பட்ட வாழ்க்கையிலையா? தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேசவே மாட்டேன் யாரை பற்றியும். அது நமக்கு அவசியம். ஜாக்கிரதையா இருக்கணும்னா அது ரெண்டுமே இருக்கு. இந்த ஆட்சி கட்சி இது ரெண்டுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். ஆட்சி நிலைக்க வேண்டும். காரணம் பார்த்தா வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு ஆட்சியாக இது நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சில குறைபாடுகள் அப்பப்போ வருது, சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கல இன்னும். அதுவும் இல்லாமல் மரியாதைக்குரிய முதலமைச்சர் பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் என்னன்னா, சில எம்எல்ஏக்களை நாம் அதிலிருந்து அசைத்து அகற்றிவிட்டால் இந்த ஆட்சி தான்றாகவே கவிழ்ந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு செந்தில் பாலாஜி தான் பொருத்தமானவர்.
என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நானும் அவர்தான் பொருத்தமானவர், ஆகவே அதை செய்கிறார் என்று நான் உறுதிப்பட சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தாவேகால இருப்பவர் கூட என்னை திருநாவுக்கரசர் என்றவர் அணுகினார். அவர் என்னிடம் 35 கோடி உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள், விலகி வாருங்கள் தாவேகாலிருந்து என்று கூறினார் என்றதை வெளிப்படையாக அவர் காட்சி ஊடகங்களிலே நாம் பேசியதை பார்த்தோம். ஆகவே அவர்களுக்கு என்னவென்றால், என்ன விலை கொடுத்தாவது எதை செய்தாவது தாவேகா ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் அதிமுகவும் இருக்கிறது, அதற்கு பின்னால் பிஜேபியும் இருக்கிறது. மூணு பேரும் இணைந்து விட்டார்கள். நீங்க ஒன்று பார்க்கணுங்க, தாவேகா ஆட்சி மேல பிஜேபி ஏன் பின்னால இருக்குன்னு சொல்ல வரேன்னா, கவர்னர் ஒரு போன வாரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்னர் மாளிகையிலிருந்து வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. மக்களுக்கு ஏதாவது இந்த அரசாங்கத்தின் மீது ஏதாவது காரியங்கள் சொல்லி நடக்கவில்லை என்றால் நீங்கள் கவர்னர் மாளிகையை அணுகலாம் அப்படின்னு ஒரு கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு தாக்கீது மக்களுக்கு வந்தது. பத்திரிகையிலெல்லாம் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கவர்னர் மாளிகையை அணுகி சொன்னால் நாங்கள் அதை செய்து தர தயாராக இருக்கிறோம், அரசாங்கத்திடம் பேசியோ இல்லாவிட்டால் தனிப்பட்ட முறையிலோ என்ற அந்த வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. அப்படின்னா அது கவர்னர் சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலியமாக ஒரு காஷன் பண்றாங்க, நீங்க ஏதாவது செய்ய தவறினால் நாங்கள் நேரடியாக தலையிடுவோம் என்று கவர்னர் சொல்றார். இதை விட இன்னொன்று, ஏன் அதிமுக திமுக பின்னால இருக்கு? பிஜேபி அதிமுக திமுகக்கு பின்னால நிக்குது, திமுக பின்னால் அதிமுக எப்படி நிக்குதுன்னா, குதிரை பேர ஊழலில் ஈடுபடுகிறார்கள். எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை சில நாட்களில், மாதம் கூட ஆகல, சில நாட்களில் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து தன் பார்ட்டியில் இணைத்துக் கொள்வது சட்டவிரோதமானது. அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கவர்னரை சந்திப்பதற்கு அரை மணி நேர இடைவெளியில் 2 இயக்கங்களுக்கும் நேரம் ஒதுக்குகிறார். நான் கேள்விப்பட்ட உரை, முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் போய் தன்னுடைய புகாரை அவர்களிடத்தில் கொடுக்கிறார்கள். இதுபோன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சில நாட்களிலேயே அழைத்து ராஜினாமா செய்ய வைத்து தன் பார்ட்டியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் வெளியிலே அமர்ந்தவுடன் அதிமுகவை கூப்பிட்டு பேசியதாகவும், அதன் பிறகு அதிமுக திமுக ஒன்றாக இணைந்து டீ பார்ட்டி நடத்தியதாக கூட கவர்னர் மாளிகையில் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. அது எவ்வளவு தூரம் உண்மைலாம் தெரியாது. இப்ப திமுக எந்த எல்லைக்கும் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? விஜய் ஆட்சியை அகற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போய், காரணம் என்னன்னாங்க, ஆட்சி அதிகாரம் என்பது அவர்களுடைய பெரும் ஆசை. இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்திருக்காங்கல்ல. இல்லாம இருந்த போது அது கலைஞர் காலம். ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனநிலை ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகமாக. ஏன்னா ஆட்சியினுடைய ருசியை ருசித்து விட்டார்கள், அதை அனுபவித்து விட்டார்கள். அது தன் கையை விட்டு நழுவி போனதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவருடைய பேச்சுங்களும் எண்ணங்களும் இன்றைக்கு அதைத்தான் பிரதிபலித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே நீங்கள் இன்னொன்று, இதுக்கு பின்னால பிஜேபி இருக்குதுன்றதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். மரியாதைக்குரிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் போய் அந்த பார்ட்டியிலே இணைகிறார். ஒரு கூட்டமாக போகிறார், இணைகிறார். அதுவரையில் அமைதியாக, எப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் தன்னை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டு திரு ஓபிஎஸ் அவர்களை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லும் பொழுது அவர் போய் தர்ம யுத்தம் என்று அம்மையார் ஜெயலலிதா முன்னால் போய் சமாதி முன்னால் உட்கார்ந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் அந்த வழக்கை தூசு சட்டி அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வரை அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை. அன்றைய கவர்னர் பம்பாயில் போய் ஒளிந்து கொண்டார். அவர் பேர் விஷ்ணு பிரசாத்தோ விஸ்வேஸ்வர ராவோ என்ன நினைக்கிறார் அவர் பேர், கவர்னர் பேர். அதற்கு பிறகுதான் அவர் பம்பாயில் இருந்து பழனிசாமிக்கு பதவி பிரமாணம். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், விஜயபாஸ்கர் தாவேகாவில் இறைந்த 48 மணி நேரத்தில் சிபிஐ அந்த குட்கா வழக்கை கையிலே எடுக்கிறது. சரியாக 48 மணி நேரத்தில். அதுவரையில் அது கிடப்பில் கிடந்தது, தூசு கூட தட்டுப்படாமல் கிடந்தது. கையில் எடுத்தவுடன் அதை நீதிமன்றத்தில் போய் முறையிடுகிறார்கள். 12 வாரங்களில்
இந்த வழக்கினுடைய முடிவு எட்டப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். குட்கா வழக்கில் வந்துங்க ஆதாரம் நிறைய சிக்கியிருக்கு, அவர்களுக்கு தெரியும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தால் 27 பேர் மீது குற்றம். ஒரு டிஜிபி மேல குற்றம் இருக்கு, ஒரு முன்னாள் சென்னை கமிஷனர் மரியாதைக்குரிய திரு ஜார்ஜ் மேல இருக்கு. இதையெல்லாம் பார்த்துதான் அவர்கள் அதை கிடப்பிலை போட்டார்கள். இவர் போய் தாவேகாவில் இணைந்தவுடன் பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிறது, கூட்டாக சேர்ந்து அவர்கள் ஏதோ சதி செய்கிறார்கள் என்பதற்கு 48 மணி நேரத்தில் குட்கா வழக்கு தூசு தட்டப்பட்டு விஜயபாஸ்கருடைய வழக்கை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றமே ஆணையிடுகின்ற அளவில் பிஜேபி சிபிஐயை முடுக்கி விட்டிருக்கிறது. ஆகவே இடைத்தேர்தல் கூட மற்ற மாநிலங்களில் நடக்கிறது, இந்த 30ஆம் தேதி நடக்க போகுது. ஆனால் தமிழகத்திலே நடக்கவில்லை. அதற்கு காரணம் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்ற காரணம் முக்கியமான காரணமாக இருந்தாலும் பிஜேபியும் அதற்கு பின்னால் இருக்கிறது. ஆகவே எனக்கு தெரிந்த வரையில் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு கூட நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், மாற்றுக் கட்சியிலிருந்து வருபவர்களை, அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வருவர், இனிமேல் நீங்கள் இணைக்காதீர்கள், என்னுடைய வேண்டுகோள். காரணம், உங்களுக்கு தேவையான நம்பர் இருக்கு. இப்போ ஒரு 7-8 சீட்டு காலியா இருக்கு. நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாலும் 120 இருக்கு. இப்ப 7-8 கம்மின்னாக்கா தேவையே 224 தான், 112 தான் போதும். உங்ககிட்ட 120 இருக்கு. நீங்க யாரையும் சேர்க்காதீங்க, எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லாதீங்க. நீங்க நிம்மதி 5 வருடங்கள் ஆட்சி நடத்துங்க. யாரையும் இணைத்துக் கொள்ளாதீர்கள், தேவையும் இல்லை. உங்களுக்கு பலமான இயக்கம் இருக்கு. 35% வாக்குகள் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் தனித்து. எல்லோரும் சொன்னார்கள் 10% கிடைக்கும், 15% கிடைக்கும், 5% கூட கிடைக்கும். 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவார்கள். விஜய் வெற்றி பெறுவாரா என்ற சந்தேகத்தை கிளப்பிய வரலாறும் உண்டு. அப்படி இருக்கும்போது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கிற கூட்டணிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஆதரவே கொடுக்காத வைகோ கூட உங்களை ஒபாமா ரேஞ்சுக்கு உங்களை அழைத்து சென்றிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமா ஒரு நல்ல தேர்ந்த ஜனாதிபதி, அவரோடு ஒப்பிட்டு விஜயை பேசுகின்ற அளவுக்கு நீங்க பேசுற வைகோ வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் மீது எனக்கு முரண்பட்ட கருத்து இருந்தால் கூட அவர் ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன், சிறந்த பேச்சாளர், அறிவு சார்ந்த நபர். அவரே ஒபாமாவோடு உங்களை பேட்டியிடுகிறார். தயவு செய்து உங்கள் சேனல் மூலமாக இனி மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒருவரையும் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். ஆட்சியை நடத்த பாருங்கள், நல்லாட்சி நடத்துங்கள். பிஜேபி உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதற்கு குட்கா வழக்கு தூசு தட்டியதே ஒரு காரணம். கவர்னர் எங்களிடம் வாருங்கள் மக்களே என்று அழைக்கிறார்கள். ஆகவே இதிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள், யாரையும் அணைக்காதீர்கள், ஆட்சியை நன்றாக நடத்துங்கள். நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம். கூட்டணி இயக்கத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுக்கு துணையாக மட்டுமல்ல, பலமாகவும் இருப்போம். சரி, இப்போ அந்த கரூர் விஷயம், கரூருக்கு போனால் சாட்சிகளை வந்து விஜய் அவர்கள் வந்து கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பரபரப்பு புகார் கொடுத்தது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? ஏன்னா கரூர் விஷயத்த இப்போ கொஞ்ச நாட்களாக ரொம்ப சூடாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக. அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது நடந்தது. அவர்கள் பலமாக பல விஷயங்களை சிபிஐக்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்மையார் அமுதா அவர்கள், ஐஏஎஸ் அவர்கள், ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் 2 கருத்தே கிடையாது. அவர்கள் நேர்மையான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போது அதில் வந்து முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மீது அதில் ஏதாவது அவங்க கொடுத்துருக்காங்களா? இப்போ செந்தில் பாலாஜி அதில் இருக்காரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் அமைச்சரவை அமைக்கிறதுக்கு முன்னால் அவருடைய குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால், சிபிஐயிலே அவர் கொடுத்த வாக்குமூலம், ஆஸ்பத்திரியிலே 41 பேர் அழைத்து வருவதற்கு முன்னால் அங்கே திரு செந்தில் பாலாஜி அமர்ந்திருந்தார். ஆகவே எங்களுக்கு இது முன்கூட்டியே அவருக்கு தெரியும் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று சொல்கிறார். 1 2 நாட்களுக்கு முன்னாலே, 2 நாட்கள் முன்னால், ஒரு 2 வாரம், ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஒரு காட்சி ஊடகத்திலே ஒரு அம்மையாருடைய பேட்டியை பார்த்தேன். இதை ஒட்டி இப்போ நீங்கள் கேள்வி, இப்போ கரூரை எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் கேட்டதை, ஒரு நெறியாளர் அவனுடைய பரபரப்பு புகார், புகாரை பற்றி ஒரு கரூரில் வசிக்கும் ஒரு படித்த பெண் குழந்தையிடம் கேட்கிறார். அந்த அம்மையாருக்கு ஒரு 22-23 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால்,
அவர் வந்து கொஞ்சம் முன்ன வந்தார், பின்னால் வந்தார். அங்கே ஒரு அந்த ஜென்ரேட்டர் பாக்ஸ் இருந்தது, அது மேலே தவறி விழுந்தாங்க, அதில் தான் அந்த மரணம் நிகழ்ந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு. ஆகவே இந்த மாறுபட்ட கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு சாதகமாக அமையும் என்பதற்காக இதை கையிலே எடுத்து பெரிய ஆயுதமாக இதிலே தாவேக ஆட்சியை வீழ்த்த முடியுமா? அந்த ஆயுதம் கை கொடுக்குமா? அதாவதுங்க, அதில் வந்து மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள், நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதுங்க, இரவு 10 மணிக்கு அவர் மீட்டிங் வருவார், விடிய காலில் 4 மணிக்கு தான் வருவார். அப்போல்லாம் 4 மணி வரைக்கும் இல்லை, விடிய கூட்டம் நடத்தலாம். இப்போ தான் 10 மணிக்கு. மரியாதைக்குரிய திரு சேஷன் அவர்கள் தேர்தல் அதிகாரியாக வந்தபோது தான் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்ற தடையை விதி பல தேர்தல் கமிஷனர்கள் இருந்தால் கூட அவர் வந்து தான் இந்த முறைப்படுத்தினார். அதுக்கு இப்போதான் 10 மணிக்கு மேலே, அப்போ தான் விடிய நடக்கும். 4 மணிக்கு வருவார். இப்போ இது என்ன விஷயத்துக்காக சொல்றீங்க? அப்போ அவர் குறித்த நேரத்திற்கு வரவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இவர்கள் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதுமே ஒரு மக்களிடம் செல்வாக்குள்ள, அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடத்திலே செல்வாக்கு இருந்த நடிகர், அதே போன்றுதான் விஜய் அவர்களும் மக்களிடத்திலே செல்வாக்குள்ள நடிகர். அவர் ஒரு இடத்திலே போய்விட்டால் அவர் அங்கிருந்து வெளியே வருவது சிரமம். ஆகவே அது நேரம் என்பது தவிர்க்க முடியாத காரணம். குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் லேட்டாக வந்தார், போலீஸ் கை காட்டிய இடத்தில் அவர் நிற்கவில்லை என்பதை போன்ற இதைகளை சொல்லி திரு விஜய் மீது இந்த குற்றத்தை சுமத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது. அது நடப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அதுலயே ஒரு முயற்சி போயிட்டு இருக்கப்போ முயற்சி, அதுல மிகப்பெரிய முயற்சியே அவங்களுக்கு அதுதான். அதை எடுத்திருக்கிறார்கள். கரூர் சம்பத்தை வைத்து சிபிஐ மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா பிஜேபியினுடைய பின்னாலே போய் நின்று விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். மறுக்க முடியாத உண்மை. காரணம் என்னவென்றால், காங்கிரஸை அவர்கள் அதிகமாக வசைபாடுவதற்குண்டான காரணமே பிஜேபி பின்னாலே நிரந்தரமான இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் காங்கிரஸையே அவர்கள் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பிஜேபி அவர்களுக்கு உதவி புரியுமேயானால் சிபிஐயை வைத்து கரூர் வழக்கை ஏதாவது செய்ய முடியுமா என்று திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. அதில் செந்தில் பாலாஜி இல்லை, அவர் ஆஸ்பத்திரிக்கு முதலில் போனார் என்பது ஒரு பெரும் குற்றம் அல்ல, இவர் லேட்டாக வந்ததுதான் குற்றம் என்று சொல்ல பார்க்கிறார்கள். அது நடக்காது, அது பகல் கனவு. ஆகவே விஜய் ஆட்சி 5 வருடம் தொடரும். எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும். கவர்னர் ஆட்சிக்கு வந்துவிடுமோ என்று பயந்துதான் எங்களுடைய கூட்டணியை அவர்களுக்கு ஆதரவு அளிக்க நான் சம்மதித்தேன் என்று முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு அவருடைய மனநிலை கவர்னர் ஆட்சி வந்தாலும் பரவாயில்லை, திரு விஜய் முதல்வராக இருக்கக்கூடாது, அண்ணன் எப்பொழுது சாவான், தென்னை எப்போது காலியாகும் காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. வணக்கம் சார்.